பண்ணும்போது புருவ மத்தியில அந்த ஒளி இருக்கிற மாதிரி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது நிறைய டிஃபரன்சஸ் கிடைக்கும். நல்லா அந்த இடத்துல எல்லாம் வந்து வைப்ரேஷன் குறுன்னு ஃபீல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உண்மையாவே நல்ல ரிசல்ட் தான் அர்த்தம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது நீங்க எங்கேயாவது சித்தர் கோவிலுக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒளி சவுண்டு எல்லாம் வந்து வித்தியாசமா நீங்க கேட்டுட்டீங்கன்னா இந்த இடம்லாம் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் வர ஆரம்பிக்கும். நீங்க ஜஸ்ட் விளக்க வந்து தொட்டு கும்பிடுறீங்க பாருங்களேன், அந்த தொட்டு கும்பிடும் போது கூட இங்க ஒரு சுருன்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்துருச்சுன்னு ஒரு ஃபீல் வந்துடும். இந்த வைப்ரேஷன் வருதுக்கு தான் இந்த மாதிரி தியானம்லாம் உட்காரலாம். பூர்வ மத்தியில விளக்கு தியானம் பண்ணும்போது உங்களுக்கு கூட அந்த வைப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துச்சுன்னா இந்த தான் நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஃபீல் வந்துடும். நிறைய பேர்கிட்ட பேசும்போது கூட ஒரு சிலவங்க பேசும்போது இந்த இடம் துடிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நல்ல சைன் தான். அதே மாதிரி தியானம் பண்ணும்போது உடம்பு ஷேக்கிங் இருக்கிறது இது எல்லாமே நல்ல சைன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா பிரபஞ்சத்தோடைய ஆற்றல் வந்து நம்மளோட உடம்புல இறங்கும் போது அதை வந்து எடுத்துக்கிற அளவுக்கு நம்மளுடைய பாடி இருக்கணும். அது இல்லாத போது அந்த மயங்கி நம்ம விழுறோம். இதுதான் சாமி ஆடுறாங்கன்னு சொல்றாங்க. அதுவுமே அவங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் இறங்குறதுதான் சாமி ஆடுறாங்க. அந்த ஆற்றல் தான் அவங்கள ஆடுற மாதிரி ஃபீல் அது ஆக்சுவலி. ஸோ இதெல்லாமே குட் சைன் ஃபார் ஸ்பிரிச்சுவல்ல போயிட்டு இருக்கவங்களுக்கு.